உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி, உன் கண்ணு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அப்படியே அந்த கண்ணை பார்க்கும்போது எனக்கு அடிக்கும்போது உங்க அம்மா நான் தான் மேஜிக் பண்ணாலோ தெரியல, நீங்க வந்து நல்லா மின்னி. மலையாளம்லாம் எனக்கு தெரியாதுப்பா, யூத்தில் ஓடுறது தெரியல. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து இந்த ஷைனிங் முடி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். காத்தடிச்ச முடி கலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் கலைஞ்சிட்டே இருக்குது. அதனால காத்தடிக்கிற திசைக்கு ஏற்ற மாதிரி வந்து நின்றுருக்கிறேன். சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு ஜாலியாக ஃபன்னாலாம் பண்ண போகிறோம். அடுத்து வரக்கூடிய ஓணம் செலிப்ரேஷனுக்காக ஒரு சில பல கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்து வந்துருக்கேன். வீடியோலாம் போய் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. உங்க பேரு? கதிரவன். உங்க பேரு? உங்க பேரு? பார்வேந்தர். ஓணம் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? அது கேரளா ஃபெஸ்டிவல். சாரீஸ் அது வேஷ்டி போடுவோம், அப்புறம் ரங்கோலி இந்த போட்டிலாம் வைப்பாங்க. நார்மலா கயிறு இழுக்கிற போட்டி அதெல்லாம் தக் ஆஃப் ஃபார் இருக்காங்க. கொஞ்சம் ஒட்டி இல்லைங்களே, தனித்தனியா நிக்கிறீங்க மூணு இடத்துல. நான் ஒரு 2-3 மலையாள வேர்ட் சொல்றேன், அது மீனிங் தெரியுதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. நான் ஸ்நேகிக்கினா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கதைக்கிறேன் அர்த்தம். நான் என்ன பேசுறேன்னு அர்த்தமா? அது இல்ல. இது ஒரு பசங்களுக்கு தெரியலன்னா அப்ப எப்படி நீங்க மலையாள பெண்களை கரெக்ட் பண்ணுவீங்க? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சரி, நான் ஒரு டைலாக் ஒன்று சொல்றேன், அதை மட்டும் பேசி காட்டுறீங்களா? நீ ஆளை வெட்ட தண்டை அருவா தூக்குவ, நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்குனேடா. அவரே என்னமோ தான் சொல்றாரு, ஆளை வெட்டுறக்கும் பாலை வெட்டுறக்குன்னு இருக்காரு. நீங்களாம் ஹேர் கட் சின்னதாக வச்சிருக்கீங்க, எனக்கு இந்த சில்கியா இருந்தாலும் முடி பாருங்க. பெண்களாட்ட அந்த சைடு திரும்பி சீவிட்டு இருக்கேன். சரி, ஓகே, ரெடிங்களா நீங்க? இந்த பக்கம் தெரியுங்களா? முடி கலந்துக்கிட்டே இருக்கு. முடியே எங்கள் அம்மா சொன்னது இப்போ தான் ஞாபகம் வருது. முடி வெட்டணும்டா நீ அப்படின்னு சொன்னது. ஆளை வெட்டுறதுக்கு மட்டும் தானே நீ அருவா தூக்குவ. நீ ஆளை வெட்டுறதுக்கு மட்டும் தானே அருவா தூக்குவ. ஆனால் நான் கோழி வெட்டுறதுக்கு, ஆடு வெட்டுறதுக்கு, மீன் வெட்டுறதுக்கு, தேங்காய் வெட்டுறதுக்கு, தென்னை வெட்டுறதுக்குலாம். நீ ஆளை வெட்டுறதுக்கு தானே அருவா தூக்குவ. நான் ஆளை வெட்டுறதுக்கு, மானை வெட்டுறதுக்கு, புளியை வெட்டுறதுக்கு, கரடி எல்லாத்துக்கும் நான் அருவா தானே தூக்குவேன். நீ சும்மா வெட்டுறதுக்கு மட்டும்தான் அருவா தூக்குவேன். நான் சும்மா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட அருவாவோட தானே ஸ்கூலுக்கு போவேன். டீச்சரே சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆளை வெட்டத்துக்கு தாண்டா அருவா தூக்குவீங்க. நான்லாம் காடு வெட்டத்துக்கு, மாடு வெட்டத்துக்கு, தேங்காய் வெட்டுறதுக்கு, இளநீ வெட்டத்துக்கு, காய் வெட்டத்துக்கு எல்லாத்துக்கும் தூக்குவேன்டா. யார் வந்தாலும் வெட்டிடுவேன். நீங்கள் வந்து ஆளை வெட்டத்துக்கு மட்டும்தான் அருவாள் எடுப்பீங்க. ஆனால் நான் வந்து கோழி வெட்டத்துக்கு, அப்புறம் வெங்காயம் வெட்டத்துக்கு, தக்காளி வெட்டத்துக்கு, நுங்கு வெட்டத்துக்கு, தேங்காய் வெட்டத்துக்கு, முருங்கைக்காய் காயெல்லாம் வெட்டத்துக்கெல்லாம் அருவாள் எடுப்பேன். வெட்டியிருக்கேன். நீங்கள்லாம் காய் வெட்டத்துக்கு மட்டும்தான்டா, ஆளை வெட்டத்துக்கு மட்டும்தான் நீ அருவாள் தூக்குவீங்க. நான் வந்து மாங்காய் வெட்டுறதுக்கு. உங்க பேரு? அபினேஷ். லிகிதா. நீயா லியா? லீ. இக்கானா என்னன்னு தெரியும்? இல்லைங்க, எனக்கு தெரியும், நான் மறந்துட்டேங்க. இக்கானா என்னன்னு தெரியுமா? இக்கானா தெரியலையா? பசங்களை எல்லாரும் கூப்பிடுவாங்க. பொறுக்கியா? நான் என்ன ஸ்நேகிக்கினா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஐ லவ் யூ. இது இந்த வேர்டு மட்டும் எல்லா மொழிகளும் தெரியும். சரி, ஒரு மலையாள பெண் வந்து உங்க முன்னாடி இருக்காங்க, நீங்க வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணணும், எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? இல்லைங்க, உங்களுக்கு இப்ப இருக்கான்னு கேட்கல, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க ஒரு மலையாள பொண்ணு உங்க ஆப்போசிட்ல நிக்கிறீங்க. இந்த பக்கம் வாங்க, நீங்க ஒன் பீஸ் இந்த பக்கம் வாங்க. உங்களை விட நான் கஷ்டப்பட்டிருக்கேங்க இந்த முடியை வளர்த்திட்டு. எனக்கு மலையாளம் தெரியாது, உங்ககிட்ட பேச அவங்களுக்கு தமிழே தெரியாது. பெண்ணே, ஞான், நின்னே, நேகிமானு அந்த மாதிரி எனக்கு மலையாளம் தெரியாது, நானே உழப்பிட்டு இருக்கேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி, உன் கண்ணு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அப்படியே அந்த கண்ணை பார்க்கும்போது எனக்கு அடிக்கும்போது ஒரு மின்னல். உங்க அம்மா நான் தான் மேஜிக் பண்ணாலோ தெரியல, நீங்க வந்து நல்லா மின்னிங்க. மலையாளம்லாம் எனக்கு தெரியாதுப்பா, யூத்தில் ஓடுறது தெரியல. நீங்க என்னங்க சொல்றீங்க? அவர் மலையாளத்துல ஒழுங்கா பேசல, என்ன சொல்றீங்க? ரிஜெக்டா இல்ல அக்செப்டா? நீ ஆளை வெட்ட தானே அருவா தூக்குவேன். நான் விறகு வெட்டுறதுக்கோ, தேங்காய் வெட்டுறதுக்கோ, கொயக்காய் வெட்டுறதுக்கோ, வெங்காயம் வெட்டுறதுக்கோ வெறுங்காயம் அலைஞ்சதை விட அருவா கையோட தானே அழைச்சிருக்கு. வெங்காயம் கையுமா அலைஞ்சதை விட கையும் காலமும் அலைஞ்சது அதிகம். அவர் அப்படிதான் மாத்தி சொல்றாரு. வெறுங்காயா அலைஞ்சதை விட அருவா கையோட தான் அழைச்சிருக்கு. அப்படியா? ஆனா கொய்யாக்காய் அருவால தான் வெட்டுவீங்களா?
பாருங்க நான் என்னங்க பண்ணுறது, ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, கேர்ள்ஸுக்குலாம் தெரியுமில்லங்க. என்ன டிப்ஸு? என்ன டிப்ஸா? முடி கலந்துட்டே இருக்குங்க, அதுக்காக டிப்ஸ் கொடுங்க. எதனா போட்டுவாங்க, கிளிப்பு போட்டுவாங்க. நீங்கள் அருவாள் எடுத்தா சரி நீங்கள் இப்போ முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் திக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு சின்னதாக இந்த வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் வந்து பண்ணணும் சரியா? நீங்கள் ஆளை வெட்டத்துக்கு மட்டும்தான் அருவாள் எடுப்பீங்க. நான் வந்து கோழி வெட்டத்துக்கு அருவாள் எடுப்பேன், குரங்கு வெட்டத்துக்கு அருவாள் எடுப்பேன், தேங்காய் வெட்டத்துக்கு அருவாள் எடுப்பேன், தக்காளி வெட்டத்துக்கு அருவாள் எடுப்பேன், தக்காளி வெட்டத்துக்கு அருவாள் எடுப்பேன். ஆனால் நான் வந்து வெறும் கையோட சுற்றுன வீடே அருவாளோட தான் நான் சிந்திக்கிறேன். ஓகே, ஆனால் மறந்துட்டீங்க இடையில சொன்னதே திரும்ப வேறு சொல்லிட்டீங்க, தக்காளி சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் திரும்ப தக்காளி சொல்கிறீங்க. டேக் ஆயிடுச்சு, நான் சொல்கிறத நீங்கள் வந்து செஞ்சே ஆகணும். டைனும் ஓகேவா? கேமராமேன் நினைக்கணும். உங்களுக்கு யார் பிடிக்கும்? எனக்கா தனுஷ் தான் பிடிக்கும். சரி, தனுஷ் சாரோட சாங் ஏதோ ஒன்று, நீ இருக்கிற எவ்வளோ கொட்டாய், அந்த சாங் தெரியுமா? நல்லதே சார். நல்லா இருக்காடா. நான் டைலாக்கே சொல்கிறேன். சரி டைலாக். நீங்கள் ஆளை வெட்டத்துக்கு தான்டா அருவாள் எடுப்பேன், நான் வந்து வெங்காயம் வெட்டத்துக்கு அருவாள் எடுப்பேன், தேங்காய் வெட்டத்துக்கு அருவாள் எடுப்பேன், லுங்கு வெட்டத்துக்கு அருவாள் எடுப்பேன். லுங்கா? லுங்கா எனக்கு தெரியுங்களா? அங்கேருந்து வந்து திரும்ப ட்ரை பண்ணிக்கிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓகே